ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏறக்குறைய ஒரு 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டுலேயும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிங் அப்படிங்கிறாங்க. இது 1875ல் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இதுதான் வந்து ஒரு ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அடுத்ததாக என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இதோட சென்செக்ஸ் வந்து சென்சிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து நிஃப்ட் வந்து 50 கம்பெனிஸ் வந்து இதில் நிஃப்ட் அனுப்புகிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கரன்சி இஷ்யூ பண்ணுறாங்க அண்டு மானிட்டரி பாலிசி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எல்லா பேங்கர்ஸ்க்கும் இதை பேங்க் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பேங்கர் டு கவர்மெண்ட்டுக்குமே இது ஒரு பேங்கர் அப்படின்னு சொல்லிக்கலாம். தென் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் இது பண்ணுறாங்க. தென் ஏஜென்ட் டு ஐஎம்எஃப்க்கும் ஒரு ஏஜென்ட்டாக இருக்கிறாங்க. அது மாத்திரம் இதோட காயின்ஸ் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. 10 ரூபி 1000 ரூபி காயின்ஸ் சிலரோட ரிமெம்பரன்ஸ்க்காக. அப்போ வந்து 1000 ருபீஸ் காயின்ஸ் நம்ம ஆட் அமௌண்ட்டில் கொஞ்சமாக ரெசர் அமௌண்ட்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சுரேஷ் டெண்டுல்கர் அப்படிங்கிறப்போ அது வந்து அவங்களோட ஞாபகார்த்தமாக, ஸோ சில லீடர்ஸோட ஞாபகார்த்தமாக சில லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஒரு காயின்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது 37% இருக்கிறாங்க. ஐஐடி கான்பூர் ஸ்டூடெண்ட் வந்து உதயகுமார் இன்வென்டட் 2 ரூபி காயின். அவர் தான் உதயகுமார் பண்ணார். தென் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசோர்ஸஸ், அதாவது அந்நிய செலவாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஃபாரெக்ஸுங்கிறாங்க. இதோட வந்து மானிட்டரி பாலிசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.